கூடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள், பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். சுமை மறந்து சுகம் பெறுவோம் பாருங்கள், இமை திறந்து விடியல் காண கூடுங்கள். சுமை மறந்து சுகம் பெறுவோம் பாருங்கள், இமை திறந்து விடியல் காண கூடுங்கள். இருள் மறைந்து ஒளி நிறையும் வாருங்கள், இருள் மறைந்து ஒளி நிறையும் வாருங்கள். நாம் அருள் வாழ்வில் மலர்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் அருள் வாழ்வில் மலர்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும், அவர்கள் நான் நீதி நெறியை எடுத்துரைக்கும். கடவுளின் திருச்சட்டம் அவர்களது உள்ளத்தில் இருக்கின்றது, கடவுளின் திருச்சட்டம் அவர்களது உள்ளத்தில் இருக்கின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். நல்ல தொலைநோக்கு பார்வை கொண்ட இளையோர்கள் ஒன்றிணைந்தால் அசாத்திய செயல்களும் சாத்தியமாகும். இறை இயேசுவின் பாதையில் இளையோரின் வாழ்வில் மனிதம் மலர்ந்திட அழியும் செல்வம் விட்டு அழியா ஆன்மாவை காத்து உறவையும் நட்பையும் வளர்த்து அன்னை மரியாளின் அரவணைப்பில் அகிலம் போற்றும் நாயகன் புனித ஜான் போஸ்கோவின் திருநாளை துன்பம் நீக்கி இன்பம் பொங்க மனமகிழ்ச்சியுடன் ஆராதிக்க திரண்டு வந்துள்ள இறை மக்களே, உங்கள் அனைவரையும் பாலர் சிறார், ஒய்சியஸ் மற்றும் தூய ஜான் போஸ்கோ இளையோர் இயக்கம் சார்பில் 8ஆம் நாள் விழா திருப்பலிக்கு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய விழா திருப்பலி இளையோரை உருவாக்கும் யூபிலி என்னும் சிந்தனையில் சிந்திக்க அழைக்கப்படுகிறது. மனிதனின் வளர்ச்சி நிலையில் இளையோர் பருவமானது மிகவும் ஆற்றல் வாய்ந்தது, அதி உன்னதமாக நிலையாகும். அதற்கு முழுமுதல் காரணம் அவர்களிடம் காணப்படும் அபரிவிதமான செயலாற்றும் ஆற்றலாதான். அதன் ஆற்றல்கள் சரியான விதத்தில் பயன்படுத்தும் போது நிச்சயமாக வண்ணமயமான உலகம் உருவாகிறது. மேலும் ஒருபடி சொல்ல வேண்டுமெனில், தெளிவான நோக்கமும் சமூக பார்வையும் கொண்ட இளையோர் கூட்டம் மற்றவர்களிடமிருந்து தனி நிற்கிறார்கள் என்ற நல்ல வழிகாட்டுதலும் தொடர்ச்சியான செயல்பாடுகளும் இன்றியமையா காரணியாக அதற்கு உள்ளன. ஆனால் இன்றைய உலகை கூர்ந்து கவனித்தால் திசை தெரியா பெருங்கூட்டம்தான் நம் கண்ணில் பெரிதாக காணப்படுகிறது. அது மோசமான சமுதாயத்திற்கு அறிகுறியாகும். ஆம் அன்புக்குரியவரே, நம் திருத்தந்தை அறிந்திருந்த இந்த யூபிலி ஆண்டானதை மாற்றமிகு சமுதாயமாக உருவாக்கி ஒரு விழிப்பு குரலாக எண்ண வேண்டும். எதிர்நோக்கின் திருப்பணிகளுக்கு ஒரு தெளிவான இலக்கு நிச்சயமாய் இருக்கும். அப்பொழுதுதான் அவர்களின் பயணம் இனிமையானதாகப்படும். பல நல்ல நினைவுகளை மனதில் சுமந்து செல்லக்கூடியதாக அமையும். எதிலும் குறிப்பாக இன்றைய விழா நாளில் தலைப்பிற்கு ஏற்க இந்த யூபிலி ஆண்டை இளையோர்களின் வளர்ச்சிக்கு ஏணிப்படியாக ஆண்டாக அமைய வேண்டும். இளையோர்களை உருவாக்கும் சிறந்த வழிகாட்டிகளாக நாம் ஒவ்வொருவரும் உருமாற வேண்டும். அதற்கு நம் அன்பு புனிதர் ஜான் போஸ்கோ தான் ஆக சிறந்த வழிகாட்டி. புனிதரின் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இன்றைய நவீன உலகிற்கு பல நூறு நற்செய்திகளை கூறுகிறது. விடை தெரியா கேள்விகளுக்கும் எளிதான பதிலளிக்கும் கூறுகிறது. சமூக அரசியல் அறிவும் தெளிவான பார்வையும் அன்பை ஆயுதமாய் ஏந்தி களமாடும் இளையோர் பட்டாளம் உருவாக்க நம் அன்பு புனிதர் வழியாக இவ்விழாவை திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். மாற்றமிகு சமூகம் நம் கைக்கு எட்டும் தூரம் வரையில் எந்த நேர்மையற்ற எண்ணத்தோடும் செயல்படுவோம். அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இளையோரை உருவாக்கும் ஜூபிலி என்ற மைய சிந்தனையிலே நமது பங்கின் குடும்ப விழாவின் 8ஆம் நாளை தூய ஜான் போஸ்கோ எனும் நம்முடைய பாதுகாவலரின் பெருவிழாவாக இன்று கொண்டாடுவதிலே நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாளுக்கு இந்த விழா பலியை தலைமை தாங்கி நிறைவேற்ற வந்திருக்கின்ற அருள் தந்தை ஜோன்ஸ் கிளீட்டஸ் அவர்களையும், இளையோரை உருவாக்கும் யூபிலி என்ற மைய சிந்தனையில் நம்மை சிந்திக்க வெளிநடத்த வந்திருக்கின்ற அருள் தந்தை சகாய செல்வம் அவர்களையும் நம் பங்கு சமூகத்திலே மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்றைய நாளில் பல்வேறு குடும்பங்கள் தங்கள் தேவைகளை, வேண்டுதல்களை, நன்றியை இறைவனுக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கின்றார்கள். பெர்லின் சேவியர், மேரி நிஷா, அபிஷேக் பிரிட்டோ, ஆக்லின் பிரிட்டோ, நேசம்மாள் குடும்பத்தினரின் நன்றியின் பலியாகவும், கனகராஜ், மேரி வெர்ஜின், மெரின்ராஜ், ஜெரின்ராஜ் குடும்பத்தின் நன்றி பலியாகவும், பிரான்சிஸ், இந்திரா ஸ்டாரி, ஆட்லின் ஸ்டினியா, ஜென்ரோ ஜெஃப்ரைன் குடும்பத்தின் நன்றி பலியாகவும்,
ராஜேந்திரன், லிட்டில் ஃப்ளவர், ஜெனிஃபர், அபிலா, லியோஜெரின், ஜெனிஷா, லியானா குடும்பத்தின் நன்றியாகவும், பெர்க்மான்ஸ், டோராபாய், நிதின் பிரகாஷ், அமல்ராஜ், ஜிபி கிருஷ்ணா, ஆஸ்லின் தியா குடும்பத்தின் நன்றியாகவும், மெல்வின், ஆர்த்தி, லித்தின், லியானா குடும்பத்தின் நன்றியாகவும், ஜபராணி, வின்சன், ரக்ஸனா, வர்சினி, அருள் சகோதரி ஜெனிலா குடும்பத்தின் நன்றியாகவும், லாரன்ஸ், சரோஜினி, அஜேஷ், ஆனித்ரேஸ், ஜியா, தியா, அபிஷா, லதர்சன், லினியா, லிஜோ, டேனியல் குடும்பத்தின் நன்றி பலியாகவும், அப்பாத்துரை, அனிதா, அஜய், வின்ஸ் பிரபாகர் குடும்பத்தின் நன்றியாகவும், வர்கீஸ், புனிதா, அபிவர்ஷா, அபிஜர்ஷா குடும்பத்தினரின் நன்றியாகவும், சுஜிந்துரை, ஸ்ரீஜா ரோஸ், ஷெர்ஜின், அட்ஷாபியா குடும்பத்தின் நன்றியாகவும், ஆண்ட்ரூ, ஆட்லின் கவிதா, பெர்சினியே கேல்னோ, பிரெய்லின், ஆண்ட்ரூ குடும்பத்தின் நன்றி வழியாகவும், ஜெயா, மில்லட் துரை, சபீனா, அட்ரிஷா, பெரில், அட்ரிஷா, ஷெரில் என்னும் குடும்பத்தின் நன்றியாகவும், லாசர், சுதாராணி, சுபின், மதனா, அஜு பிரகாஷ், மோனிஷா, மோஜு, அஸ்வந்த், சுபின், அபிஷா, சிர்பின், சிர்ஜின் குடும்ப நன்றியாகவும், சிங்கராஜன், ஜெமிலா, சிஜு குடும்பத்தினரின் நன்றி பலியாகவும், தாஸ், ஜெயா, நவ்யா குடும்பத்தின் நன்றி பலியாகவும், சந்திரசேகர், பிரேமாராணி, ஹியூபின், ஜஸ்டின் ஆல்பர்ட் ஹியூபா குடும்பத்தின் வேண்டுதலின் பலியாகவும், லோபிதாஸ், விமலா, அஸ்மி, ஆரோன் குடும்பத்தின் வேண்டுதல் பலியாகவும், தங்கராஜ், ரோஸ்லி மற்றும் பிள்ளைகள் நன்றியாக உடல்நலன் வேண்டி வேண்டுதல் பலியாகவும், சிசில், ஆடலின் மதுரம், ஆஸ்ட்ரிச், ரெனால்டி, ஆஸ்லின், ருஷ்மி, ஜெஸ்லின், அலெக்ஸ் குடும்பத்தின் நன்றியாகவும், ஸ்டான்லி, தாமஸ், ஜெமிஷா, ஃப்ரெட்ரின், எஸ்டி ராஜ், ஜஸ்மித், ஸ்டானியா குடும்பத்தின் நன்றியாகவும், டென்னிஸ், விஜயாள், ஆன்லி, ஆன்சி குடும்பத்தின் நன்றியாகவும், சந்திரகுமார், லீலா, சௌமியா, ஷர்மியா குடும்பத்தின் நன்றியாகவும், லோவி, மேரி ஃப்ளாரன்ஸ், ரிஷ்மா, ஜிஸ்மா குடும்பத்தின் நன்றி வழியாகவும், நேசராஜகுமார், உஷாராணி, மெபின் ராஜா, நிகிஷா குடும்பத்தின் நன்றி வழியாகவும், கிறிஸ்துதாஸ், மேரி புஷ்பம், அஸ்வின், அபினேஷ் குடும்பத்தின் நன்றியாகவும், ஏசுதாஸ், மேரி ரமணிபாய், அஸ்வின், ஆஷா, அஜின், அத்விகா குடும்பத்தின் நன்றியாகவும், சுபாஷ் சிங், விஜி பிரியதர்ஷினி, ஷான், விஷால், நிக்ஷா, சுபாஷ் குடும்பத்தின் நன்றியாகவும், மரிய மிக்கேல், சந்திரா, ஆனந்த் மிக்கேல், வருண் குடும்பத்தின் வேலை வாய்ப்பு வேண்டி வேண்டுதல் வழியாகவும், விஜயகுமார், கெல்டா, ஆண்ட்ரூ, டினோலின் குடும்பத்தின் நன்றி வழியாகவும் நாம் ஜெபிக்கின்றோம். இக்குடும்பங்கள் அனைத்தும் புனிதருடைய பரிந்துரையில் பாதுகாவலில் கடந்த ஆண்டு முழுவதும் பெற்றுக்கொண்ட நலன்களை, நன்மைகளை வருகின்ற ஆண்டிலும் பெற்று இறைவனுக்கு நன்றியுள்ள குடும்பங்களாக வாழ்ந்திட ஆசி பெற்றிட வேண்டும் என்று இவருடைய ஜெபங்களை இறைவன் நிறைவேற்ற புனிதர் வழியாக இத்திருப்பலியில் நாமும் இணைந்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்திருப்போம். மன்னிப்பு மன்றாட்டுக்காக நாம் எழுந்திருப்போம். மனம் மாறிவிட்டே இறைவா, மன்னியும் மன்னியும். மனம் மாறிவிட்டே இறைவா, மன்னியும் மன்னியும். மன்னிப்பின் அன்பு இறைவா, இளையோரை ஊக்குவிக்கும் யூப்ளி என்ற சிந்தனையில் சிந்தித்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் பல்வேறு நேரங்களில் இளையோரின் சிந்தனைகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் முக்கியத்துவம் தராமல் இளையோர்களை மட்டம் தட்டி கொண்டு அவர்களை ஊக்குவிக்காமல் இருந்த நேரங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். மன்னிப்பாய் எம் இறைவா. மனம் மாறிவிட்டே இறைவா, மன்னியும் மன்னியும். மன்னிப்பின் மாபரணே இறைவா, எம் பாலர் சிறார்
இளங்கிறிஸ்துவ மாணவர் மற்றும் இளையோர் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படியாமலும் ஆலயத்திற்கு ஒழுங்காக செல்லாமலும் குடும்ப செபம் செய்யாமலும் இறைவார்த்தையை வாசிக்காமலும் இருந்த நேரங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். மன்னிப்பா எம் அன்பு இறைவா. மனம் மாறிவிட்டேன் இறைவா, மன்னியும் மன்னியும். மன்னிக்கும் அன்பே இறைவா, எம் பங்கு சிறு பிள்ளைகள் முதல் இளையோர் மற்றும் பெரியோர் வரை தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கு அடிமையாகி தங்கள் நேரங்களை நல்ல செயல்களுக்கு பயன்படுத்தாமல் தொலைத்தொடர்பு சாதனங்களில் வீணடித்து கொண்டிருக்கும் தருணங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். மன்னிப்பா எம் அன்பு இறைவா. மனம் மாறிவிட்டேன் இறைவா, மன்னியும் மன்னியும். மனம் மாறிவிட்டேன் இறைவா, மன்னியும் மன்னியும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நம் மனத்தோருக்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா,
அருள் பணியாளரான புனித ஜான் போஸ்கோவை இளைஞர்களுக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் ஏற்படுத்தினீரே. அவரை போல நாங்களும் அன்பு தீயால் பற்றி எறிந்து ஆன்மாக்களை தேடிச் செல்லவும் உமக்கு மட்டுமே ஊழியம் புரியவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. கடவுள் உலகை படைக்கும்போது மனிதருக்கு முன்பாக முதலில் உருவாக்கியது இயற்கை. எனவே இயற்கை நமது சகோதர சகோதரிகள். இவ்வுலகில் படைப்புகளை நாம் பார்க்கும் பொழுது அதை பற்றி அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு படைப்பும் இறைவனை பற்றிய உண்மைகளை எடுத்து கூறுகிறது. நெல்லி மரம். இந்த நெல்லி மரம் இறைவன் தந்த கட்டளைகளை நாம் கடைபிடிக்கும் போது முதலில் கடினமாக தோன்றினாலும் பின்பு நம் வாழ்வு சிறப்பாக இருக்கும் என்ற உண்மையை எடுத்து கூறுகிறது. இந்த நெல்லி மரத்திற்கு நீர் ஊற்ற இன்றைய விழா திருப்பலியை தலைமையேற்று ஜெபிக்க வந்திருக்கும் தும்பாலி பங்கு தந்தை அருள்பணி ஜோன்ஸ் கில்டஸ் அவர்களை அன்பாய் அழைக்கிறோம். நீரை ஊற்றி வாழ்வின் பலியில் இணைவோ. வாழ்வாம் நீரை ஊற்றி வாழ்வின் பலியில் இணைவோம். மாதுளை மரம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல உயிர்களை மீட்க தன்னையே இந்த உலகிற்கு தந்தார். மாதுளை தன்னுள் பல முத்துக்களை உள்ளடக்கி அம்முத்துக்களை பல வகையில் உலக மக்களுக்கு பயனுள்ளதாக தருகிறது. இறைவன் தந்த இந்த மரத்திற்கு நீர் ஊற்ற இன்றைய விழா திருப்பலியில் மறையுறை வழியாக நல்ல சிந்தனைகளை வழங்க வந்திருக்கும் இணையம் புத்தந்துறை பங்கு தந்தை அருட்பணி சகாய செல்வம் அவர்களை அன்பாய் அழைக்கிறோம். வாழ்வாம் நீரை ஊற்றி வாழ்வின் பலியில் இணைவோ. பலாமரம் முட்கள் மேற்புறத்தில் இருந்தாலும் சுவை மிகுந்த கனி உள்ளே இருக்கிறது. அதுபோல இறை வார்த்தையை வாழ்வாக்குவது கடினமாக இருந்தாலும் வாழ்வாக்கினால் நம் வாழ்வு உள்ளே இருக்கும் கனிகளைப் போல இனிமையாக இருக்கும் என்ற உண்மையை எடுத்து கூறும் பலாமரத்திற்கு நீர் ஊற்ற எம் பாசத்திற்குரிய பங்கு தந்தை அருட்பணி ஷைன் அவர்களை அன்பாய் அழைக்கிறோம். வாழ்வாம் நீரை ஊற்றி வாழ்வின் பலியில் இணைவோ. முந்திரி மரம். வெளியில் கரடுமுரடாக காட்சியளிக்கும் இந்த கனி உள்ளே மிகவும் மென்மையாக இருக்கும். நம்மில் பலரும் மனதால் மென்மையானவர்கள் என்ற உண்மையை எடுத்து கூறும் முந்திரி மரத்திற்கு நீரூற்ற என் பாசத்திற்குரிய அருட்சகோதரிகளை அன்பாய் அழைக்கிறோம். வாழ்வாம் நீரை ஊற்றி வாழ்வின் பலியில் இணைவோ. சப்போட்டா மரம். இந்த மரம் நமக்கு மர உண்மையை எடுத்துரைக்கிறது. உண்மை முழுவதும் வெளிப்படாமல் இருப்பதே மறையும் உண்மை. அதுபோல திருவிவிலியத்தில் நிறைய மறை உண்மைகள் உள்ளன. அவை ஜெபிப்பதன் மூலமாக வெளிப்படும் என்ற உண்மையை கூறும் சப்போட்டா மரத்திற்கு நீரூற்ற பாலர், சிறார், ஒய்சிஎஸ் மற்றும் இளையோர் இயக்க வழிகாட்டிகளை அன்பாய் அழைக்கிறோம். வாழ்வாம் நீரை ஊற்றி வாழ்வின் பலியில் இணைவோ. வாழ்வாம் நீரை ஊற்றி வாழ்வின் பலியில் இணைவோம். வாழ்வாம் நீரை ஊற்றி வாழ்வின் பலியில் இணைவோ.
அன்பானவர்களே, இன்றைய முதல் வாசகமானது தானியேல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 1, இறைமுத்துக்கள் 11 முதல் 21 வரை. தானியேல், மிசாவேல், அனனியா, அசிரியா ஆகிய இளைஞர்கள் மீது கடவுள் அவரது அருளினை பொழிகிறார். அரசனது சிறப்பு உணவை தவிர்த்து மரக்கறிகளையும் தண்ணீரையும் மட்டுமே உண்கிறார்கள். அரசனின் சிறப்பு உணவை உண்டு வந்த இளைஞர்களை விட உடற்கட்டிலும் கலையிலும் இவர்கள் மிகுந்திருந்தனர். அசிரியா, தானியேல், மிசாவேல், அனனியா இவர்களுக்கு கடவுள் மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் அருளினார். அரசன் முன்னிலையிலும் இவர்களுக்கு இணையாக வேறு எவரும் காணப்படவில்லை. இவ்வாறு கடவுள் அந்த 4 இளைஞர்களுக்கும் வழங்கிய அருளை வேண்டி இறைவார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 11 முதல் 21 வரை உள்ள இறைவார்த்தைகள். தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா ஆகியவர்களுக்கென அலுவலர் தலைவனால் நியமிக்கப்பட்ட மேற்பார்வையாளரிடம் தானியேல் கூறியது: ஐயா, தயை கூர்ந்து 10 நாள் ஊழியர்களாகிய எங்களை சோதித்து பாரும். எங்களுக்கு உண்பதற்கு மரக்கறிகளையும் குடிப்பதற்கு தண்ணீரையும் மட்டுமே தாரும். அதற்கு பிறகு எங்களது தோற்றத்தையும் அரசனது சிறப்புணவை உண்ணும் மற்ற இளைஞர்களின் தோற்றத்தையும் ஒப்பிட்டு பாரும். அதன்பின் உமக்கு தோன்றியபடி உம்முடைய பணியாளர்களாகிய எங்களுக்கு செய்தருளும் என்றார். அவனும் இக்காரியத்தில் அவர்களுக்கு இணங்கி அவர்களை 10 நாள் சோதித்து பார்த்தான். 10 நாட்கள் ஆயின. அரசனது சிறப்புணவை உண்டு வந்த இளைஞர்கள் அனைவரையும் விட அவர்களது தோற்றமிக்க கலையுள்ளதாயும் உடற்கட்டு மிக செழுமையுள்ளதாயும் காணப்பட்டது. ஆதலால் மேற்பார்வையாளன் அவர்கள் உண்ண வேண்டிய சிறப்புணவுக்கும் பருக வேண்டிய திராட்சை ரசத்திற்கும் பதிலாக மரக்கறி உணவையே அவர்களுக்கு கொடுத்து வந்தான். கடவுள் இந்த 4 இளைஞர்களுக்கும் அறிவையும் அனைத்து இலக்கியத்தில் தேர்ச்சியையும் ஞானத்தையும் அருளினார். சிறப்பாக தானியேல் எல்லா காட்சிகளையும் கனவுகளையும் உயர்த்துணரும் ஆற்றல் பெற்றிருந்தார். அரசன் தன் முன்னிலைக்கு அவர்களை கொண்டு வர வேண்டுமென்ற குறித்த நாள் வந்தது. அலுவலர் தலைவனும் அவர்களை நெருபுகத்நேசர் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தினான். அரசன் அவர்களோடு உரையாடலானான். அப்பொழுது அவர்கள் அனைவருள்ளும் தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா ஆகியோருக்கு இணையாக யாரும் காணப்படவில்லை. எனவே அவர்கள் அரசன் முன்னிலையில் பணிபுரியலாயினர். ஞானம், விவேகம் சார்ந்தவற்றில் அரசன் அவர்களோடு கலந்துரையாடினான். அப்பொழுது அவனது அரசில் இருந்த எல்லா மந்திரவாதிகளையும் மாயவித்தைக்காரர்களையும் விட அவர்கள் 10 மடங்கு சிறந்தவர்களாய் இருந்ததை கண்டறிந்தான். இவ்வாறு சைரசு என்ற அரசனது 1ஆம் ஆட்சி ஆண்டு வரை தானியேல் தொடர்ந்து பணிபுரிந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் உயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். உன் உயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். கருணையும் இரக்கத்தையும் முடியாக சூட்டிடுவார். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து. நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். உன் நிலைமை கழுகின் நிலைமை போல் நாளும் புதுப்பிக்கின்றார். உன் இளமை கழுகின் இளமை போல் நாளும் புதுப்பிக்கின்றார். நீதியான செயல்களை எந்நாளும் செய்கின்றார். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து. அன்பானவர்களே, இன்றைய இரண்டாம் வாசகமானது திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 5, இறைமுத்துக்கள் 5 முதல் 11 வரை. முதியவர்களுக்கு பணிந்திருங்கள், ஒருவர் மற்றவரோடு அன்பாயிருங்கள், மனத்தாழ்மை என்னும் பண்பை வளர்த்து கொள்ளுங்கள்.
கடவுளின் முன்னிலையில் தன்னைத்தான் தாழ்த்துகிறவனை கடவுள் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். அவர் நம்மீது கவலை கொண்டுள்ளார். அறிவு தெளிவோடு அசையாத நம்பிக்கையோடு நில்லுங்கள் என்று திருத்தூதர் பேதுரு இளைஞர்களுக்கு அறிவுரை கூறுகிறார். எனவே இயேசு கிறிஸ்துவின் மாட்சியில் பங்கு கொள்ள இளையோரை அழைக்கும் பேதுருவின் இறை வார்த்தைகளை கேட்டு அதனை வாழ்வாக்குவோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 5ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வரையுள்ள இறைவார்த்தைகள். இளைஞர்களே, நீங்கள் முதியவர்களுக்கு பணிந்திருங்கள். ஒருவர் மற்றவரோடு பழகும்போது எல்லாரும் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள். ஏனெனில் செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஆகையால் கடவுளுடைய வல்லமைமிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள். ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாமென கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடித் திரிகிறது. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். உலகெங்கிலும் உள்ள உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். அவரது வல்லமை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள், மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 1 இறைவார்த்தைகள் 9 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்திற்கு வந்து யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார். அவர் ஆற்றிலிருந்து கரை ஏறிய உடனே வானம் பிளவுபடுவதையும்
தூய ஆவி புறாவை போல் தம்மீது இறங்கி வருவதையும் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. உடனே தூய ஆவியால் அவர் பாலைநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பாலைநிலத்தில் அவர் 40 நாள் இருந்தார். அப்போது சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அங்கு காட்டு விலங்குகளிடையே இருந்தார். வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர். யோவான் கைது செய்யப்பட்டபின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். யதார்த்தங்களை அறிந்து கொண்டு அவற்றின்படி வாழ்வை அமைத்து கொண்டால் வளர்ச்சியே வாழ்வின் பரிசாக நமக்கு கிடைக்கும். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நமது பாதுகாவலர் புனித ஜான் போஸ்கோ கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை நலமாய் வழிநடத்தி தனது பரிந்து பேசுதலால் நம்மை தாங்கிக் கொண்டு நம்மையும் நமது குடும்பங்களையும் அபரிவிதமாக ஆசீர்வதித்து வழிநடத்திய மேலான அன்பிற்காக நாம் அவருக்கு விழா எடுத்து நன்றியோடு நன்றி புகழ் பாடி நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய ஆண்டும் நமது பாசமிகு பாதுகாவலர் புனித ஜான் போஸ்கோவினுடைய பரிந்து பேசுதல் நிறைவாய் நமக்கு கிடைக்கவும், நாம் நினைத்திருக்கின்ற காரியங்கள் எல்லாம், நாம் வைத்திருக்கின்ற எதிர்கால திட்டங்கள் எல்லாம் நிறைவேறவும் நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இன்றைய நாளின் மைய சிந்தனையாக இளையோரை உருவாக்கும் யூபிலி என்கின்ற சிந்தனையிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பாச பாதுகாவலர் இளைஞர்களை சிறப்பாக வழிநடத்திய ஒரு மாபெரும் மனிதர், மாபெரும் புனிதர். எனவே அவருடைய பாதுகாவலில் வாழ்கின்ற நாம் இளைஞர்கள் நலமான சிந்தனைகளோடு தங்கள் ஆற்றலை நேர்மறையாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அழைப்பை அவர் ஒவ்வொரு நாளும் நமது பங்கு சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் அவர் தந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகம் இளைஞர்களால் எவ்வளவு வளர்ச்சியில் சென்று கொண்டிருக்கிறது என்பது உண்மையோ, அதை போல இளைஞர்களால் அது இந்த உலகமானது தளர்ச்சியையும் பெற்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுவே யதார்த்த உண்மை. ஒருவேளை உண்மைகள் நம்மை சுடும், யதார்த்தங்கள் நமது மனங்களை வலிக்க செய்யும். ஆனால் உண்மைகள் ஒருபோதும் மாறுவதில்லை, யதார்த்தங்கள் ஒருபோதும் பொய்யாவதில்லை. எனவே நமது வாழ்வு பயணங்கள் எல்லாம் யதார்த்த நிலையை புரிந்து கொண்டு அதிலிருந்து நாம் பயணப்பட்டாலே ஒழிய நமக்கு விமோச்சனம் இல்லை, வளர்ச்சி இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இளைஞர்கள் நலமாய் அவர்கள் வாழ வேண்டும், அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் நாம் ஒத்துழைக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அவர்கள் தளர்ச்சியை நோக்கி செல்கின்ற போதும், வாழ்வு பயணத்திலிருந்து அவர்கள் தடம் மாறுகின்ற போதும், தடம் புரள்கின்ற போதும் நாம் அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு கரம் கொடுத்து தூக்கி விடுவதும் நமது வாழ்விலே ஒரு முக்கியமான நிலையாக அது இருக்கிறது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தானாக வேண்டும். இந்த உலகம் இளைஞர்களால் உருவாக்கப்படுகிறது. இந்த உலகத்திலே இளைஞர்கள் தங்கள் அதிமிகு ஆற்றலாலும் அதிமிகு தொழில்நுட்பத்தாலும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த உலகை புதிதாக மாற்றுகிறார்கள் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. நமது வாழ்விலே இவர்கள் செய்கின்ற செயல்பாடுகள் எல்லாம் விந்தையாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அளப்பெரிய ஆற்றலை தன்னகத்தே பெற்றிருக்கக்கூடியவர்கள் இந்த இளைஞர்கள்.
எனவேதான் சுவாமி விவேகானந்தர் கூட அழகாய் இளைஞர்களை பற்றி இவ்வாறு சொல்வார். இளமை என்பது வாழ்க்கையிலே முக்கியமான ஒன்று, அது வாழ்க்கையிலே சிறப்பான ஒன்று. அதை சரியாக பயன்படுத்தினோம் என்றால் வாழ்வில் எப்போதும் வசந்த காலமே தவிர வேறெதுவும் இல்லை என்று அழகாக சொல்வார். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இளைஞர்களின் ஆற்றலை பல நேரங்களில் நாம் பயன்படுத்துவதில்லை. இவர்கள் ஒன்றுக்கும் பயன்படாதவர்கள் என்று சொல்வதை விட இவர்கள் பயன்படுத்தப்படாதவர்கள் என்று சொல்வதே மிகவும் சரியானதாக இருக்க முடியும் என்று சொல்ல முடிகிறது. 19வது வயதிலே முகமது ரிபாத் சாரூக் என்கின்ற ஒரு இளைஞன், அவன் அழகாய் தனது அறிவாற்றலை பயன்படுத்துகிறான். கரூர் மாவட்டத்தை சார்ந்தவன், பள்ளப்பட்டி என்னும் கிராமம். விண்வெளியிலே செயற்கைக்கோளில் வெப்பம் எப்படி அதை தாக்குகிறது, தூசிகள் அதை அழுக்குகள் எப்படி தாக்குகிறது என்பதை அவன் கண்டுபிடிக்கிறான். ஒரு கைக்கு அடக்கமான ஒரு சேட்டலைட்டை அவன் உருவாக்குகிறான். அவன் ஏபிஜே அப்துல் கலாமின் மீது அதிக ஈடுபாடும் பற்றும் ஆர்வமும் கொண்டிருப்பதால் அதற்கு கலாம் சேட் என்கின்ற பெயரை சூட்டுகிறான். அவன் இளைஞன் என்கின்ற நிலையிலே தனது ஆற்றலை நிறைவாக அவன் பயன்படுத்தினான். எனவே அவன் ஒரு இளம் விஞ்ஞானி என்கின்ற பட்டத்தை கொடுத்து இந்தியா அழகாய் அவனை உயர்த்தி இந்த உலகுக்கே காட்டியது என்பது உண்மை. இது அவனுடைய அளப்பெரிய ஆற்றலை, அறிவாற்றலை, நுட்பத்தை அவன் பயன்படுத்தி இந்த சமூகம் இன்னும் வளர்ச்சி பெறுவதற்காக தனது பங்களிப்பை அவன் நிறைவாக கொடுத்தான். நீர்ஜா என்கின்ற 22 வயது விமான பணிப்பெண், அவள் செய்த காரியம் பல ஆயிரக்கணக்கான உயிர்களை அது காப்பாற்றியது. 1986ஆம் ஆண்டிலே கராச்சியிலே ஒரு விமானம் கடத்தப்பட்டது. பானாப் 73 என்கின்ற விமானம் கடத்தப்பட்ட போது தன்னுடைய வாழ்விலே அவள் எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சி, இருந்த துணிச்சல், ஒரு விவேகம், இவற்றால் அங்கே பல ஆயிரக்கணக்கான மனிதர்களின் உயிரை எந்தவிதமான சேதமுமின்றி அவள் காப்பாற்றியதாக வரலாறு இருக்கிறது. அந்த வீகம் அல்லது அந்த அறிவாற்றல், விவேகம், துணிச்சல் இவைகள் இயல்பாகவே இளைஞர்களுக்கு இருக்கக்கூடியது. இளமை என்பது ஒரு போற்றுவதற்கானது. இளமை என்பது அளப்பெரிய ஆற்றல். நன்மைகளை நாம் செய்து கொண்டே இருந்தால் அந்த ஆற்றல் இன்னும் நம்மை மேன்மைப்படுத்துவதாக அது அமைந்து விடுகிறது. ஜினுமோல் என்கின்ற ஒரு குழந்தை, அவள் பிறக்கின்ற போதே அவளுக்கு 2 கைகளும் இல்லை. கேரளா மாநிலத்தை சார்ந்தவள். எனவே இந்த குழந்தை எப்படி வாழப்போகிறது என்கின்ற எண்ணத்திலே பெற்றோர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு இயல்பான சராசரி எந்த குறையும் இல்லாத மனிதன் செய்கின்ற வேலையெல்லாம் அவள் இன்றளவும் செய்து வருகிறாள். தனது காலால் எழுத துவங்குகிறாள். அவளுக்கு படம் வரைவதிலே மிகுந்த ஆர்வம் இருந்தது. எனவே காலால் படம் வரைய தொடங்கினாள். பிறகு ஒரு கிராபிக் டிசைனராக அவள் வலம் வந்து கொண்டிருக்கிறாள். நாம் ஓட்டுகின்ற காரை அவள் கால் வைத்தே ஓட்டுகிறாள். தொடக்கத்திலேயே கேரள அந்த அரசு காலால் காரை ஓட்டினால் எப்படி லைசன்ஸ் கொடுக்க முடியும், எப்படி ஓட்டுநர் உரிமம் கொடுக்க முடியும் என்று தயக்கம் ஏற்பட்டாலும் விடாமுயற்சியில் அவள் போராடி அங்கே அவள் உரிமத்தை பெற்றுக்கொள்கிறாள். இப்படி பலவிதமான ஆற்றல்கள் இந்த இளைஞர்களுக்கு உண்டு என்பதை இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. இவர்கள் தங்கள் ஆற்றலை எல்லாம் நேர்மறையாக இந்த உலகம், இந்த சமூகம் பயன்பெறும் அளவிற்கு இவர்கள் பயன்படுத்தினார்கள். அதனால் இவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள். ஆனால் இதைப்போல் தனது ஆற்றலையும் அறிவையும் தனது வாழ்வையும் நலமாய் பயன்படுத்தாத நபர்களும் நம்மிடம் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. போதைகளிலே தங்களை வீழ்த்தச் செய்து இன கவர்ச்சியை காதல் என்று நினைத்து நடிகர்கள் செய்கின்ற உடை அலங்காரம், முடிவெட்டுதல் போன்ற சிகை அலங்காரத்தை எல்லாம் தனக்கென்று மாற்றி வீழ்ந்து கிடக்கின்ற
இளைஞர்களை நாம் கண்டுகொண்டுதான் இருக்கிறோம். தனது வாழ்வை பலவிதமான போதை பொருட்களிலே அவர்கள் ஈடுபடுத்திக் கொள்வதை நாம் பார்க்க முடிகிறது. போதை என்றால் வெறுமனே மது அருந்துவது மட்டுமல்ல, போதைகள் பலவிதமான போதைகள் இருக்கிறது. பேச்சு போதை இருக்கிறது. சிலர் பேசிக்கொண்டே இருப்பார்கள். பேச்சை குறைத்து உழைப்பை பெருக்கு என்று இவர்களுக்கு சொல்லப்படுகிறது. சிலருக்கு சீரியல் போதை உண்டு. சீரியலிலே தங்கள் இன்பத்தை அல்லது தங்கள் ஆர்வத்தை இன்னும் ஈடுபடுத்தி கொண்டு அந்த போதையிலே மூழ்கி இருக்கின்ற இளம் பெண்களும் நம்மிடம் இருக்கத்தானே செய்கிறார்கள். சிலருக்கு செல்போன் போதை, அதிலே எப்போதும் தங்கள் நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சிலருக்கு இருசக்கர வாகன போதை, பைக் போதை, அதிலே செல்கின்ற வேகத்தை பார்த்தால் அவர்கள் எப்படி இவ்வளவு வேகமாக செல்கிறார்கள் என்றெல்லாம் பல நேரங்களிலே நாம் கேள்வி எழுப்புகிறோம். சில நேரங்களிலே விபத்துகளையும் அவர்கள் சந்திப்பதை பார்க்க முடிகிறது. இப்படி பலவிதமான போதைகளோடு இளைஞர்கள் தங்கள் வாழ்வை அவர்கள் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்னொரு புறம் இருப்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. எனவே இப்படி தங்கள் ஆற்றலையும் தங்கள் உழைப்பையும் தங்கள் நேரத்தையும் வீணடிக்கின்ற இந்த இளைஞர்களுக்குத்தான் இந்த யூபிலி ஆண்டு மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள், காலம் நிறைவேறிவிட்டது என்ற நற்செய்தி வாசகத்தின் வழியாக இந்த யூபிலி ஆண்டானது அவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறது. தங்கள் வாழ்வை தங்கள் நேரத்தை நலமாய் செலவழிப்பதன் வழியாக நமது பங்களிப்பு இந்த சமூகத்திற்கு என்ன என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக வாழ்வதற்காக இன்றைய இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுப்பதை பார்க்க முடிகிறது. கடவுள் தந்திருக்கின்ற இந்த வாழ்வை நலமாய் நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த வாழ்விலே குறிக்கோளற்ற நிலையில் வாழ்வதால் மனம் போன போக்கெல்லாம் சென்று போதையிலே மடிந்து இனக்கவர்ச்சி என்கின்ற உணர்வை காதல் என்று நினைத்து அதிலே நம்மை மாய்த்து கொள்கின்ற இளைஞர்களை நாம் பார்க்க முடிகிறது. எனவே இவர்கள் தவறு செய்து விட்டார்கள், எனவே இவர்களை கையிலெழுந்து விட வேண்டும் என்பதல்ல, மாறாக அவர்களுக்கு சரியான குறிக்கோளை காட்ட வேண்டியது, அவர்களோடு பயணிக்க வேண்டியது. பிள்ளைகளை நாம் வளர்க்கிறோம், ஆனால் பிள்ளைகளோடு நாம் ஒருபோதும் வாழ்ந்து விடவில்லை. ஒரு ஆட்டை வளர்க்கலாம், ஒரு மாட்டை வளர்க்கலாம், அதற்கு தேவையான உணவுகளை கொடுத்து நம்மால் வளர்த்து விட முடியும். ஆனால் பிள்ளைகளை வளர்க்க கூடாது, மாறாக பிள்ளைகளோடு வாழ வேண்டும். அப்படி என்றால் பிள்ளைகளோடு வாழ்வது என்றால் என்ன, பிள்ளைகளை வளர்த்துவது என்றால் என்ன என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பிள்ளைகள் வளர்ப்பு இப்போது நடக்கிறதே தவிர பிள்ளைகளோடு வாழ்வது நடைபெறவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்ல ஆடையை வாங்கி கொடுக்கிறோம், பிள்ளைகளுக்கு நல்ல உணவை நாம் கொடுக்கிறோம், பிள்ளைகள் நல்ல பள்ளிக்கூடத்தில் தேர்ந்தெடுத்து நாம் சேர்க்கிறோம், பிள்ளைகளை நல்ல கல்லூரியிலே நல்ல கல்லூரி எது என்று தேடி அலைந்து அவர்களை அங்கே படிக்க வைக்கிறோம். இதெல்லாம் பிள்ளைகளை வளர்ப்பதை தவிர எப்படி ஒரு பூனையை வளர்ப்பதற்கு அதற்கு உணவை கொடுக்கிறோமோ, அதற்கு தேவையானவற்றை கொடுக்கிறோமோ, அதை போல பிள்ளைகளையும் நாம் வளர்க்கிறோமே தவிர பிள்ளைகளோடு வாழவில்லை. பிள்ளைகளோடு வாழ்வதென்பது எனது பிள்ளை எங்கே செல்கிறான், யாரோடு பேசுகிறான், அவனது எண்ணங்கள் என்ன, அவனது ஏக்கங்கள் என்ன, அவனது உணர்வுகள் என்ன, அவனது பிரச்சனை என்ன, அவன் எதை விரும்புகிறான் என்று அறிகின்ற பெற்றோர்களே பிள்ளைகளோடு வாழ்கின்ற பெற்றோர்கள். இவன் ஒன்றுக்கு உதவாதவன், இவன் விதாண்டாவாதம் செய்கின்றவன், இவன் பிரச்சனை உருவாக்குகின்றவன் என்று இளைஞர்களை நீங்கள் ஓரம் கட்டி வைத்து விட்டால் அவர்களை புரிந்து கொள்வது யார்? அவர்களுக்கு கஷ்டங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, ஏக்கங்கள் உண்டு, குறிக்கோள் உண்டு. இவைகளை ஒதுக்கி வைக்கின்ற நபர்களாக நாம் இல்லாமல் அவர்களுடைய எண்ணங்கள் என்ன, என்ன தெளிவு அவர்களுக்கு வேண்டும், அவர்கள் என்ன விரும்புகிறார்கள், அவர்கள் சொல்ல வருவது என்ன என்பதை நாம் காது கொடுத்து கேட்கின்ற போது அது அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. நாம் அவர்களோடு இருக்கிறோம் என்ற நம்பிக்கையை ஒரு இளைஞனுக்கு நாம் உருவாக்கி விட்டோம் என்றால் அவன் இறுதி வரை நம்மிடமிருந்து பிரிந்து செல்வதில்லை.
நமது வார்த்தைக்கு கட்டுப்பட்ட ஒரு இளைஞனாக, கட்டுப்பட்டவனாக அவன் வாழ்கிறான். இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. ஆனால் பல நேரங்களிலே இவர்களிடம் எப்படி பேசுவது? இவர்கள் விதண்டாவாதம் செய்கின்றவர்களே தவிர வேறு எவரும் இல்லையே. இவர்கள் அன்று அப்படி செய்தார்களே, முன்பு நடந்த நிகழ்வுகளை எல்லாம் மனதில் வைத்துவிட்டு இவர்கள் இதை செய்வார்கள், இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று முத்திரை குத்தி அவர்களை நம்மை விட்டு அந்நியப்படுத்தினோம் என்றால் இளமையை அவர்கள் வீணடிப்பதற்கு நாமே வழிகளை உருவாக்கி கொடுக்கின்ற மனிதர்களாக மாறிவிடுவோம். எனவே அவர்கள் இளமையை வீணடிப்பதற்கு பதிலாக அவர்களிடம் குறிக்கோளை உருவாக்கிவிட வேண்டும். எப்படி குறிக்கோளை உருவாக்குவது அல்லது குறிக்கோளை எப்படி அவர்கள் அடைந்து கொள்ள புரிந்து கொள்வது என்கிற நிலையிலே சிந்திக்கின்ற வேளையிலே ஒரு ஆசிரியரிடம் குறிக்கோள் என்பது என்ன என்ற கேள்வி கேட்கப்பட்டது. அவர் அழகாய் சொன்னார், பள்ளிக்கூடத்திற்கு சிறுவர்கள் செல்கிறார்கள். போகின்ற வழியிலே அங்கே ஒரு மாமரம் நிற்கிறது, அதிலே மாங்காய் காய்த்து கிடக்கிறது. எனவே சிறுவர்கள் பார்க்கிறார்கள், நாக்கிலே எச்சில் ஊறுகிறது, இந்த மாங்காயை அடித்து சாப்பிட்டால் மிகவும் நலமாக இருக்குமே என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். இருந்தாலும் அவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறார்கள். ஏனென்றால் சரியான நேரத்திலே பள்ளிக்கூடம் செல்லவில்லை என்றால் ஆசிரியரால் தண்டிக்கப்படுவோம். இதுதான் குறிக்கோள். ஆனால் பள்ளிக்கூடம் முடிந்து அவர்கள் வீட்டிற்கு வருகிறார்கள். எனவே அந்த வேளையில் அவர்கள் மாங்காயை அடித்து சாப்பிட்டு விட்டு மிகவும் தாமதமாக இல்லத்திற்கு செல்கிறார்கள். காலையிலே சென்றவர்கள் மாங்காயை பார்த்தவுடன் ஆசை வந்தாலும் அந்த ஆசையை அடக்கிக் கொண்டு அவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறார்கள் என்றால் அதுதான் குறிக்கோள். எனவே வீட்டிற்கு போகின்ற போது தாமதமாக சென்றாலும் பரவாயில்லை, இந்த மாங்காயை அடித்து சென்று சாப்பிடுகிறார்கள். இதுதான் குறிக்கோளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்று அந்த ஆசிரியர் சொன்னார். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இளைஞர்கள் கரடுமுரடானவர்கள் தான். தங்களது வார்த்தைகளால் செயல்பாடுகளால் பிறரை மதிக்க சில நேரங்களிலே தெரியாதவர்கள் தான். இருந்தாலும் அவர்கள் நமது பிள்ளைகள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த யூபிலி ஆண்டிலே இளைஞர்களை பற்றி இன்னும் நாம் ஆழமாக அறிந்து கொள்ளவும், அவர்களோடு உடனிருந்து அவர்களை புரிந்து கொள்ளவும் நாம் முயற்சி செய்வோம். உண்மையில் அபரிவிதமான ஆசீர்வாதங்களையும் பலவிதமான வளர்ச்சிகளையும் அவர்கள் நமக்கும் நமது பங்கு சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் தருவார்கள் என்பதை மறுத்துவிட முடியாது. எனவே அவர்களோடு உடன் பயணிக்கின்ற பெற்றோர்களாக, உடன் வாழ்கின்ற பெற்றோர்களாக, உடன் வாழ்கின்ற உற்ற நண்பர்களாக அவர்களுக்கு குறிக்கோளை ஏற்படுத்துகின்ற நல்ல ஆசானாக மாறுவோம். இந்த யூபிலி ஆண்டிலே சிறந்த இளைஞர்களை நாமும் இனம் கண்டுவிட முடியும். ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுகளுக்கு செய்மடுப்போம். அன்பின் நிறைவா, நீர் எம் வேண்டுதல் கனிவாய் கேட்டருளும். அன்பின் நிறைவா, நீர் எம் வேண்டுதல் கனிவாய் கேட்டருளும். அன்பின் நிறைவா, நீர் எம் வேண்டுதல் கனிவாய் கேட்டருளும். அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், பொதுநிலையினர் அனைவரும் தங்கள் பணியினை கடமை உணர்வோடு செய்யவும், இந்த யூபிலி ஆண்டில் இளையோரை ஊக்குவிக்கும் கருவிகளாக செயல்பட தேவையான இறையாற்றலை பொழிந்தருள வேண்டும் என்று எம் பாதுகாவலர் தூய ஜான் போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, நீர் எம் வேண்டுதல் கனிவாய் கேட்டருளும். வழிநடத்தும் இறைவா, இளையோரின் பாதுகாவலராகிய தூய ஜான் போஸ்கோவின் வழிகாட்டலில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இளையோரை நிறைவாக ஆசீர்வதியும். ஒவ்வொரு ஆலய பணிகளில் தங்களை ஈடுபடுத்தி வாழவும், சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டாக இளையோராக வாழ வரமருள வேண்டும் என்று எம் பாதுகாவலர் தூய ஜான் போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
அன்பின் நிறைவா நீரியம் வேண்டுதல் கனிவாய் கேட்டருளும். புனிதத்தின் நிறைவா இந்த யூபிலி ஆண்டின் இளையோர்கள் தங்கள் வாழ்க்கையில் எதிர்நோக்கி இருக்கும் நல்ல காரியங்கள் நடைபெறவும், படித்து கொண்டிருக்கும் சிறு பிள்ளைகள் முதல் இளையோர் வரை அனைவரும் நல்ல முறையில் படிக்கவும், வேலைக்காக தயாரித்து கொண்டிருக்கும் இளையோருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவும், ஒவ்வொரு இளையோரும் பாதுகாவலரின் வழியில் வாழ வரமருள வேண்டும் என்று தூய ஜான் போஸ்கோ வழியாக ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவா நீரியம் வேண்டுதல் கனிவாய் கேட்டருளும். இரக்கத்தின் நிறைவா எம் பங்கு பாலர், சிறார், ஒய்சிஎஸ் மற்றும் இளையோர்கள் ஒவ்வொருவரும் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கவும், சமூக தொடர்பு சாதனங்களுக்கு அடிமையாகாமல் தேவையான ஆக்க செயல்களுக்கு மட்டும் சமூக தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி எம் பாதுகாவலர் தூய ஜான் போஸ்கோ வழியாக ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவா நீரியம் வேண்டுதல் கனிவாய் கேட்டருளும். கருணை நிறைவா என் பாதுகாவலரின் திருவிழாவை சிறப்பிக்கும் இந்நன்னாளில் எம் பங்கு சமூக குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தினரின் தேவைகள், விருப்பங்கள், ஆசைகள் நிறைவேறிய அனைத்து மக்களும் மகிழ்வான வாழ்வு வாழ வரமருள வேண்டும் என்று என் பாதுகாவலர் தூய ஜான் போஸ்கோ வழியாக ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவா நீரியம் வேண்டுதல் கனிவாய் கேட்டருளும். தனிப்பட்ட ஜெபங்களை நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஒப்பு கொடுப்போம். எல்லோரும் பக்தியோடு கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கின்ற நாம், ஆண்டவரே என் வாழ்வுக்குரிய ஆசீர்வாதங்களை தாரும், என் பிள்ளைகளுக்குரிய ஞான காரியத்தையும் இறை ஆசீரையும் தாரும், என் குடும்பத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் தேவைகளையும் நீதானே முழுமைப்படுத்தும். நாங்கள் செய்கின்ற தொழில்கள், வியாபாரங்கள் அனைத்திலும் இரட்டிப்பு ஆசீர்வாதங்களை தாரும். எம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்ற வேளையில் எதிர்நோக்கியிருக்கிற நல்ல காரியத்தை எம் இளையோர்களுக்கும் எம் பிள்ளைகளுக்கும் முழுமைப்படுத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கின்ற வேளையில் எங்களுடைய உடல் உள்ள சுகம், நோயிலிருந்து எங்களுக்கு நற்சுகத்தை தருகின்றவைகளாக இந்த பலி வழியாக எங்களுக்கு அற்புதத்தை தாரும். உடல் வலியாலும் மன அழுத்தங்களாலும் மன கவலைகளாலும் கண்ணீராலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு உடைய ஆசீர்வாதங்களால் எங்களுக்கு ஆறுதலை தாரும். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் செல்வோம்? எங்களுக்கு வாழ்வு தருகின்ற அனைத்து உம்மிடம் தானே உள்ளன என்று ஜெபிக்கின்ற விசுவாசிகள் நாம். நம் ஆண்டவர் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற உறவுகள் அவருடைய வாசல் படியில் கடந்து வரும் பொழுதே நம் தேவைகள் என்னவென்று நம் ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறார். நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் தேடுங்கள், கண்டடைவீர்கள். நீங்கள் ஆண்டவருடைய இதய கதவை தட்டுங்கள், அது திறக்கப்படும். நமக்குரிய வாழ்வும் ஆசீர்வாதமாக கடந்து வரும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களை ஒப்புக் கொடுப்போம். இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதம் எங்களுக்கு முழுமையாக வேண்டும் என்று ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகள், குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுப்போம். இந்த வேளையிலே ஆண்டவரை சிறப்பாக நல் ஆசீர்வாதமாக நல் ஆரோக்கியமுள்ள ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி, இதோ மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் நோயினால் வீழ்ந்து கிடக்கின்ற, எழ முடியாமல் இருக்கின்ற, நோயின் வலிகளால் இருக்கின்ற, மன அழுத்தங்களால் இருக்கின்ற, என்னுடைய வாழ்வில் எழுந்து முன்னேற்றம் இல்லையே என்று கவலைகளோடும் கண்ணீர்களோடும் இருக்கின்ற, கடன் பாரங்களோடு வாழ்வில் வீழ்ந்து கிடக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த வேளையிலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நமக்குரிய ஆசீர்வாதங்களை பொழிவார், நமக்குரிய அற்புதங்களை கடவுள் பொழிவார். இந்த நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்வுக்காக ஜெபிப்போம்.
நோயினால் இருக்கின்ற உறவுகள் என்னாலும் ஆண்டவருடைய வல்லமையை பெற வேண்டும், எழுந்து நடக்க வேண்டும், எழுந்து ஆண்டவருடைய இல்லம் வர வேண்டும், கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவர்களுக்குரிய ஆசீர்வாதம் இந்த ஆலயத்திலிருந்து புறப்பட வேண்டும் என்று சொல்லி இவ்வேளையிலே நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நோயாளிகளை, இந்த ஆலயத்திற்கு வர முடியாத நோயாளிகள், ஆலயத்துக்கு வர முடியாத மருத்துவமனையில் இருக்கிற நோயாளிகள், இல்லங்களில் இருக்கிற நோயாளிகள் ஒவ்வொருவரையும் இவ்வேளையில் ஒப்புக் கொடுப்போம். நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கின்றோம். கடவுள் நம்முடைய உழைப்பையும் வாழ்வையும் வியாபாரத்தையும் தொழிலையும் இரட்டிப்பு ஆசீர்வாதங்களால் நிரப்புவார். நாம் எதிர்நோக்கி இருக்கிற காரியம் அனைத்திலும் நமக்கு ஆண்டவர் துணையாக இருந்து உடனிருந்து வாழ்வை பொழிவார். ஆனால் நோயிலிருந்து விடுதலை ஜெபத்தில் வழியாக ஆண்டவர் கொடுப்பார். நம்பிக்கையோடு இந்த வாழ்வுக்குரிய ஆசீர்வாதத்தை பக்தியோடு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒப்புக்கடைத்து ஜெபித்துக் கொண்டிருப்போம். என் உடல் வேதனைகள் உன் முன்னால் வைத்தேனையா, எந்தன் கண்ணீரினால் உன் பாதம் நனைத்தேனையா. என் உடல் வேதனைகள் உன் முன்னால் வைத்தேனையா, எந்தன் கண்ணீரினால் உன் பாதம் நனைத்தேனையா. தாவீதின் மைந்தனே, குணமாக்கும் ஐயா, உயிருள்ள தேவனே, நலம் தாரும் ஐயா. இயேசுவே இயேசுவே, என்னை சுகப்படுத்தும் எந்தன் இயேசுவே இயேசுவே, என்னை சுகப்படுத்தும். ஆண்டவரை நோக்கி, என் இயேசுவே, என் ஆண்டவரே, என்னை சுகப்படுத்தும் ஐயா. வல்லமையான ஆசீர்வாதம் என்னை தொட வேண்டும், வல்லமையான கரங்கள் என்னை தொட வேண்டும், என் வாழ்வுக்குரிய மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். என் ஆண்டவரே, சுகம் கொடுக்கின்றவரே, சௌக்கியம் கொடுக்கின்றவரே, குணமாக்குகின்றவரே, எம் உறவுகளை ஆசீர்வதியும். உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் தாரும் ஆண்டவரே. நம்பிக்கையோடு உம்மை நோக்கி ஜெபிக்கிற உறவுகளுக்கு உம்முடைய பிரசன்னம் உடனிருந்து நிறைவையும் வெற்றியையும் நோயிலிருந்து விடுதலையை கொடுக்க வேண்டும்படியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, என் இயேசுவே, என் மக்களை சௌக்கியமாக்கும், தேவைகளை நிறைவேற்றும், கவலைகளையும் கண்ணீர்களையும் எடுத்து மாற்றும், வேதனைகளை எடுத்து மாற்றும், அழுகையை எடுத்து மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி வைக்கின்றோம். அருளும் ஆசீரும் உம்மோடு இருக்கிற உறவுகளுக்கு என்னாலும் ஆசீர்வாதமாக மாறட்டும். என் இயேசுவே, என் இயேசுவே, என்னை சௌக்கியப்படுத்தும், என் இயேசுவே, என்னை சுகமாக்கும், என் இயேசுவே, என்னை குணமாக்கும். அப்பா நன்றி இயேசுவே, இயேசுவே நன்றி, நன்றி அப்பா. நம்ம நாட்டுக்களை எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை. வாசல் தேடி வந்தே, உந்தன் பாதம் பணிய வந்தே, கொண்டலைந்தே, உந்தன் கருணை வேண்டி நின்றே. வாசல் தேடி வந்தே,
உந்தன் கருணை வேண்டி நின்றேன். என்னிடத்தில் உள்ளதெல்லாம் உள்ளமெனும் அன்பு மனம் தாயன்பை தேடும் சிறுபிள்ளை போல வருகின்றேன், காணிக்கையாய் தருகின்றேன். உள்ளம் மேற்பார் வாசல் தேடி வந்தேன், உந்தன் பாதம் பணிய வந்தேன். தாகம் கொண்டலைந்தேன், உந்தன் கருணை வேண்டி நின்றேன். பாதை சில திசை மாறலாம், ஊர் போய் சேரும் வானில் இருள் வர கூடலாம். விடிந்திடும் நாளை பாதை சில திசை மாறலாம். ஊர் போய் சேரும் வானில் இருள் வரக்கூடலாம். விடிந்திடும் நாளை தேடல் நீயானாய். வாழ்வெல்லாம் இனிதாகும், தீர்வு நேராகும். விழவில்லை ஒரு போதும் வருகின்றேன், தருகின்றேன். உங்களை தொடர்கின்றேன், வாசல் தேடி வந்தேன். உந்தன் பாதம் பணிய வந்தேன், தாகம் கொண்டலைந்தேன். உந்தன் கருணை வேண்டி நின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி இல்லாமல் தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஜான் போஸ்கனும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர்மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, உமன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீ,
அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்புனீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறுவதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்த அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே,
உலகமெல்லாம் பரவியிருக்கும் திரு அவை, அதை வழிநடத்தும் எம் திருத்தந்தை பிரான்சிஸ், மறைமாவட்ட ஆயர் ஆல்பர்ட், அனைத்துலக ஆயர்கள், இறைவணியாளர்களோடு உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோர், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித ஜான் போஸ்கோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அன்பின் அமைதியை நாம் அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்குகின்ற இறைவனின் செம்மறி, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்குகின்ற இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்குகின்ற இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும் தந்தருளும் தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்கள் அனைத்திலிருந்து நமக்கு மீட்பை கொடுக்கின்ற வாழ்வின் கடவுள். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்து உடல் காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் ஆவா. அருள் தரும் மூத்தே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா வாவா. இறைவா வாழ்வின் உணவா என் உயிர் இயேசுவே வாவா வாவா. இறைவா வாழ்வின் உறவா என் உயிர் இயேசுவே வாவா. உயிர் தரும் உணவே இறைவா, உயிருக்குள் வா வா.
உயிருள்ள விருந்தே என் நிறைவா, நலம் தரும் மருந்தா என்னில் வா வா. உயிருள்ள விருந்தே என் நிறைவா, நலம் தரும் மருந்தாய் என்னில் வா வா. நிரந்தர வாழ்வு என் தேவா, நிரந்தர வாழ்வு என் தேவா. நிம்மதி வாழ்வா என்னில் வா வா. நிம்மதி வாழ்வாய் என்னில் வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிர் இயேசுவே வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிர் இயேசுவே வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் மூர்த்தே இறைவா, நல்லாற்றலாய் என்னுள்ள வா வா. நன்றி நன்றி நல்ல தேவனே, நன்றி நல்ல தேவனே, நன்மை புரியும் வல்ல தேவனே. நன்மை புரியும் வல்ல தேவனே. அன்பு தந்தையே இறைவா, எம் பாதுகாவலர் விழாவை திட்டமிட்டு சிறப்பாக கொண்டாட பாசமான பங்கு தந்தையை தந்த உமது மேலான செயலுக்காகவும் இன்றைய நாள் திருப்பலியில் எங்களுக்காக ஜெபித்தும் நல்ல பல சிந்தனைகளை மறையுறை வழியாக தந்த அருட்பணியாளர்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம். நன்றி இறைவா, நன்றி. ஏழு சுரங்களில் இனிய ராகத்தில் ஏற்றி போற்றி புகழ்ந்து பாடுவே. ஏழு ஸ்வரங்களில் ஆஹா இனிய ராகத்தில் லலா. ஏற்றி போற்றி புகழ்ந்து பாடுவே. நன்றி நிறைவாய் இளையோரின் பாதுகாவலராகிய தூய ஜான் போஸ்கோவை எம் பாதுகாவலராக தந்து அவரின் இறைமதிப்பீடுகளின் படி வாழவும் அவரது பணிகளை தொடர்ந்து செய்யவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பாலர் சிறார் ஒய்சியஸ் மற்றும் இளையோரை தந்து இந்த பங்கு சமூகத்தை ஆசீர்வதிக்கின்ற மேலான செயலுக்காக நன்றி கூறுகிறோம். நன்றி இறைவா, நன்றி. நன்றி நன்றி நல்ல தேவனே, நன்றி நல்ல தேவனே, நன்மை புரியும் வல்ல தேவனே. நன்மை புரியும் வல்ல தேவனே. வழிநடத்தும் இறைவா, தூய ஜான் போஸ்கோவின் பாதுகாவலில் இந்த பங்கு சமூக குடும்பங்கள் ஒவ்வொன்றும் இந்நாள் வரை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்தி கொண்டிருக்கின்ற உமது அருள் வரங்களுக்காக நன்றி கூறுகின்றோம். நன்றி இறைவா, நன்றி. நன்றி நன்றி நல்ல தேவனே, நன்றி நல்ல தேவனே, நன்மை புரியும் வல்ல தேவனே. நன்மை புரியும் வல்ல தேவனே. ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, புனிதருடைய பங்கின் குடும்ப விழாவின் 8ஆம் நாளாகிய இன்று புனித ஜான் போஸ்கோ புனிதருடைய விழா வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட். இந்த அருமையான நாளிலே புனிதருடைய விழாவை சிறப்பிக்கின்ற அகில உலக திருச்சபை புனித ஜான் போஸ்கோவை நினைவு கூறுகின்ற இந்த நாளில் இளையோருடைய விழாவாக இன்று நாம் சிறப்பித்திருக்கின்றோம். இந்த விழாவுக்கான திருப்பலியை தலைமை தாங்கி நமக்காக ஜெபித்த அருள் தந்தை அவர்கள், ஜோன்ஸ் கிளீட்டஸ் தந்தை அவர்கள் தற்போது தும்பாலி பங்கின் பங்கு தந்தையாக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இறை வார்த்தை சபையை சார்ந்தவர்கள், ஐவிடி என்ற சபையை சார்ந்தவர். அருமையான ஒரு சகோதர அருள் பணியாளர் என்று சொல்லலாம். உற்சாகப்படுத்துவதிலும் பாசத்தோடு பழகுவதிலும்
நம் திறமைகளை தட்டி கொடுத்து ஊக்குவித்து வளரச் செய்வதிலும் பாராட்டுவதிலும் சிறந்த ஒரு அண்ணனாக, ஒரு வழிகாட்டியாக தந்தை அவர்கள் எனக்கு இருக்கின்றார்கள். தன்னுடைய பங்கிலெல்லாம் விழாக்களுக்கு அழைத்து அவர் உறவை புதுப்பித்துக் கொள்வதுண்டு. தந்தை நம்முடைய மறைமாவட்டத்தில் பணி செய்த அனைத்து பங்குகளிலும் தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்து அருள் பணியாளராக தன்னுடைய கடமைகளை, பணிகளை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து மக்களோடு மக்களாக இணைந்து பணி செய்கின்ற ஆற்றல் பெற்றவர்கள். நம்முடைய அழைப்பை கொடுத்தபோது தந்தைக்கு ஒரு சென்னை நிகழ்வு இருந்தது. எப்படி வருவது என்று அவர் யோசித்துக் கொண்டிருந்த வேளையிலே இந்த நாள் என்று சொன்னபோது, சரி அதை விரைவாக முடித்துவிட்டு கண்டிப்பாக வருகிறேன் என்று சொல்லி நம்முடைய அன்பில் மகிழ்வில் கலந்து கொண்டார்கள். தந்தை அவர்களுக்கு இந்த திருப்பலியில் தலைமை தாங்கி நமக்காக அருமையான விதத்தில் சிறப்பாக ஜெபித்து உடல் நலன்களுக்காக, மன நலன்களுக்காக பாடலை பாடி ஜெபித்து நமக்காக இந்த பலி ஒப்பு கொடுத்த மேலான அவருடைய உடனிருப்புக்காக, அவருடைய வருகைக்காக நம் அனைவர் சார்பாகவும் கரவுல் எழுப்பி மகிழ்ச்சியோடு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இளையோரை உருவாக்கும் ஜூபிலி என்று ஒரு இடி முழக்க மறைவுரையை நாம் கேட்டோம். தந்தையினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆழமாக நம் உள்ளங்களில் பதிந்திருக்கும். அருள் தந்தை சகாய செல்வம் அவர்கள் இணையம் புத்தந்துறை என்ற நம்முடைய அருகாமை பங்கின் பங்கு பணியாளராக தன் அருள் பணிகளை சிறப்புற செய்து கொண்டிருக்கின்றார்கள். தந்தை 2001ஆம் ஆண்டிலிருந்து 12 ஆண்டுகள் குருமடங்களில் நாங்கள் இணைந்து பயின்றோம். என்னுடைய வகுப்பு தோழர், அருமையான ஒரு நண்பர். தந்தை பல்வேறு திறமைகளுக்கு சொந்தக்காரர். இன்று நம்முடைய மகிழ்வில் கலந்து இந்த இளைய சமூகம் எவ்வாறு பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றது, இளைய சமூகம் சந்திக்கின்ற தீமைகள் எவ்வாறு அவர்களை வேறு பாதையில் அழைத்து செல்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு அருமையான விதத்தில் பல்வேறு விதமான முன்னுதாரணங்களை நமக்கு எடுத்து சொன்னார்கள். 19 வயது நிரம்பிய ஒரு இளைஞனுடைய வாழ்வு, 22 வயது நிரம்பிய ஒரு இளம்பெண்ணினுடைய வாழ்வு என்று பல சாதனை இளைஞர்களும் பல சோதனை இளைஞர்களும் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள் என்பதை உணர்த்தி, நம்முடைய இளைஞர்கள் சோதனை இளைஞர்களாக அல்லாமல் சாதனை இளையோராக மாற வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு அருமையாக சுட்டி காட்டினார்கள். பிள்ளை வளர்ப்பு என்பது சரியான வார்த்தை அல்ல, பிள்ளைகளோடு வாழ்தல் என்பதுதான் சரியான ஒரு வார்த்தை. குடும்பத்தில் முறையாக வளர்க்கப்படுகின்ற இளம் குழந்தைகள்தான் நாளைய சமூகத்தின் இளையோராகிறார்கள். அவருடைய வாழ்வு அதை பொறுத்து அமைகிறது என்பதை நாம் உணர பெற்றோருடைய கடமை என்பதையும் எண்ணி பார்க்க தந்தை அவர்கள் அருமையாக நம்மை சிந்தனையில் வழி நடத்தினார்கள். எனவே தந்தைக்கு நம்முடைய அனைவர் சார்பாக விழா வாழ்த்துக்களையும் மகிழ்வின் நன்றியையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அனுபவிக்கவர்களே, இன்று திருப்பலி சிறப்பித்தவர்கள் நமது பங்கின் பாலர் சபை, சிறுவழி இயக்கம், இளம் கிறிஸ்தவ மாணவர் இயக்கம், இளைஞர் இயக்கம் என்று 4 அமைப்புகள். அதில் இளம் கிறிஸ்தவ மாணவர் இயக்கம், இளையோர் இயக்கம் இருவரும் மிக சிறப்பாக திட்டமிட்டு பச்சை நிறமே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பசுமையின் சீருடையை சீராக அணிந்து வந்திருக்கின்றார்கள். நாமெல்லாம் புனிதருடைய வழித்தோன்றல்கள். புனித ஜான் போஸ்கோவின் கனவு நல்லதொரு இளைய சமூகம் என்பதை நாங்கள் படைப்போம் என்ற எண்ணத்தோடு இந்த இளம் கிறிஸ்தவ மாணவர்கள், மாணவிகள், இளைஞர்கள், இளம்பெண்கள் ஒருங்கிணைந்து இந்த பலியை சிறப்பித்தார்கள். வருகை பவனியிலும் ஆரத்தி
எடுத்த விதமும் மிக அருமையாக இருந்தது, மிக சிறப்பாக. ஒரு சைடு உள்ளவங்க ஒரு ரவுண்டு, இந்த சைடு உள்ளவங்க இன்னொரு ரவுண்டு. அது வித்தியாசமாக இருந்தது. அது பாராட்டுக்குரியதை நினைக்கின்றேன். அப்படிதானே? அஞ்சலியும் ஐவகை நிலங்களை வைத்து தேன் கிழங்கு எல்லாம் கொண்டு வந்து கடைசியில் பார்த்தா படியெல்லாம் தேன் சிந்தி கிடக்கிறது. அதான் தெரியாமல் தட்டி விட்டார்கள். அருமையாக சிறப்பித்தார்கள். மிக முக்கியமாக ஒளியேற்றுதல் என்ற நிகழ்வுக்கு பதிலாக நீர் ஊற்றுதல் என்ற ஒரு புதுமையான நிகழ்வை வைத்திருக்கின்றார்கள். இந்த 5 மரங்கள், 5 விதமான கனி தருகின்ற மரங்களை இங்கே இருக்கக்கூடிய 5 சகோதரிகளும் பொறுப்பு. சரியா? நீங்கள் ஆளுக்கு ஒரு மரத்தை தத்தெடுத்து ஒரு இடத்திலே நட்டு நீங்கள் வளர்க்க வேண்டும். ஓகே? வாரத்தில் 2 அல்லது 3 நாள் நீங்கள் வந்து அதுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும், எரு போட வேண்டும். செய்வீர்களா? கண்டிப்பாக செய்வீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். அப்போ உங்கள் 5 பேருடைய நம்ம புறநானூற்று பாடலிலே ஒரு பாடல் உண்டு. ஒரு பெண் தன் ஒரு புன்னை மர செடி நட்டு அது வளர்கிறது. அவளுக்கு திருமணமாகும் போது அவள் சொல்கிறாள், என் சகோதரி புன்னை மரமே, எனக்கு திருமணமாக போகிறது, அவனை பிரிந்து போகிறேனே என்று சொல்லி அவள் உரையாடுவதாக தமிழ் இலக்கியத்திலே வரும். அதே போல நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? திருமணமாகி செல்லும் வரைக்கும் இந்த மரங்களை அன்போடு வளர்க்க வேண்டும். கல்யாணம் முடிஞ்சு போகும்போது இங்கே தானே கல்யாண பூசை நடக்கும். போகும்போது சொல்லணும், என் கொய்யா மரமே, என் சக்க மரமே, நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு போனோம். ஓகே, வெரி குட். அதுபோன்று புனித ஜான் போஸ்கோனுடைய படத்தை கோலத்திலே அழகாக வரைந்திருக்கின்றார்கள். வரைந்து அவர் சொன்ன பொன்மொழிகள், 8 பொன்மொழிகளை அதிலே வைத்து ஒரு சிறப்பான அடையாளத்தை அதில் வைத்திருக்கின்றார்கள். எனவே இளைய சமூகம் அந்த புனிதருடைய பாதையிலே மிக படைப்பாற்றலோடு செயல்படுகிறார்கள் என்பதை நாம் காண்கின்றோம். அவர்கள் மேலும் பங்கினுடைய எல்லா செயல்பாடுகளிலும் ஒத்துழைக்க கேட்டுக்கொள்கிறோம். உங்களையும் உங்கள் வழிகாட்டிகள், உங்களுடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள் எல்லோருமே நாம் நன்றியோடு பாராட்டுகின்றோம். அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களும் சிறப்பித்த பாராட்டுகளும். நாளைய தினம் திருப்பலி வழக்கம் போல் 6:45க்கு நடைபெறும். சிறப்பிக்கின்றவர்கள் மண்ணின் மகளிர், அரசு ஊழியர்கள், வெளியூர் வாழ் பங்கு மக்கள். அவர்களுக்கான வழிபாட்டு குறிப்புகளை திருவழிபாட்டு குழு பகிர்ந்தளித்து யார் யார் என்ன வாசிக்கிறார் என்ற தகவலை திருப்பலிக்கு முன்பாக என்னிடம் தருமாறு அன்போடு வழிபாட்டு குழுவிடம் கேட்டுக்கொள்கிறேன். எனவே அதற்குடைய ஒருங்கிணைப்பாளர்கள் சரியான நேரத்திலே அவற்றை ஒப்படைத்து அவர்கள் பயிற்சி பெற்று வாசிக்க பார்த்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று திருப்பலி முடிந்தவுடன் நம் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்படுகின்றது. இந்த உணவை அன்பளிப்பாக வழங்குகின்ற திருமதி ஜெபராணி, திரு வின்சன் குடும்பத்தார், அந்த குடும்பத்தாருக்கு நம் பங்கு மக்கள் அனைவருடைய சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த இறை மக்களுக்கு உணவளிக்கின்ற மேலான அந்த செயலை கடவுள் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதருடைய அருள் துணை அந்த குடும்பத்தோடு என்றுமே எல்லா காலத்திலும் உடனிருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கின்றோம். அந்த உணவு அளிக்கின்ற குடும்பத்தாருக்கு நம்முடைய அனைவர் சார்பான நன்றிகளையும் நாம் கரவில் எழுப்பி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நமக்கு 2 வாழைப்பழங்களுக்கான வாழை குலைகள் அன்பளிப்பாக தந்திருக்கக்கூடிய திரு ஜான் பிரிட்டோ, திருமதி அஸ்லின் குடும்பத்தாருக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். பங்கு குடும்ப விழாவினுடைய நிறைவு நாள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் அனைத்து குடும்பங்களும் மகிழ்வோடு மன நிறைவோடு உங்களுடைய குடும்பத்தின் ஒரு நாள் வருமானத்தை காணிக்கை பவனியில் கொண்டு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறுகின்ற அந்த விழா நிறைவு பலியில் நம்முடைய பங்கின் அனைத்து குடும்பங்களும், குறைந்தபட்சம் குடும்பத்திலிருந்து ஒருவர் காணிக்கை பவனியில் கலந்து கொண்டு உங்களுடைய குடும்பத்தின் காணிக்கைகளை இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று அன்போடு நினைவுபடுத்துகின்றேன். பங்கிற்கான மாதவரி, திருவிழா நன்கொடைகள், அன்பு விருந்து நன்கொடைகளை செலுத்தி பொருளிடமிருந்து ரசீது பெற்று செல்லலாம். இன்று நமக்கு புனிதருடைய கீச்செயின் ஒன்று வழங்கப்படுகின்றது. அது அன்பளிப்பு செய்கின்றவர்கள் கே வின்சன், பிரேமகுமாரி, ரியான் குடும்பத்தினர்கள், சென்னை.
அந்த குடும்பத்துக்கு நம்முடைய நன்றிகளை, வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்றோம். எல்லா வருடமும் அந்த குடும்பம் ஒரு கீச்சைனை வழங்குகின்றார்கள். அந்த குடும்பத்துக்கு நம் அனைவர் சார்பான நன்றிகள். அனைவரும் எழுந்திருப்போம். நன்றி கூறி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, புனித ஜான் போஸ்கோவின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்கள் அனைவருக்கும் பாசமிகு அருள் பணியாளர் ஷைன் அவர்களுக்கும் எங்கள் சார்பாக விழா வாழ்த்துக்களையும் நன்றியையும் இந்த நன்னாளில் சிறப்பாக புனிதர் நாளில் அழைத்து ஒரு வாய்ப்பை கொடுத்தமைக்கும் எங்களோடு இந்த நல்வுறவில் இருக்கின்ற அருள் பணியாளர் என்னாலும் என்னுடைய பணிகளை சிறப்புற செய்யவும் நாங்கள் வாழ்த்துகின்றோம், ஜெபிக்கின்றோம். எங்களுடைய வாழ்த்து குடும்ப வாழ்த்தாக உங்களுக்கு உரித்தாக்குகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை ஆசீரோடு சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கொண்டாடுவோம் புனித திருநாளையே, மன்றாடுவோம் அவர் பதம் நாடியே. கொண்டாடுவோம் புனித திருநாளையே, மன்றாடுவோம் அவரின் பதம் நாடியே. கொண்டாடுவோம் இங்கே பண்பாடியே, நாம் நன்றாகவே வாழ மன்றாடியே. கொண்டாடுவோம் புனித திருநாளையே, மன்றாடுவோம் அவரின் பதம் நாடியே. தீபங்கள் எரிகின்ற ஜோதியிலே உன் திருமுக தரிசனம் கிடைக்கின்றதே. வேதனைகள் சோதனைகள் நீங்கிடவே, ஜான் போஸ்கோவை உம்மை வேண்டுகிறோம். கொண்டாடுவோம் புனித திருநாளையே, மன்றாடுவோம் அவரின் பதம் நாடியே.